கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் 123வது சங்கீதத்திலே 4வது வாக்கியத்தில் இப்படி சொல்லுகிறார்: சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது என்று மனம் கசந்து தேவனை நோக்கி பார்க்கிறார். அன்புக்குரிய தெய்வ ஜனங்களே, இன்றைக்கும் சுகபோகமாய் வாழுகிற ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் யாவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அகங்காரிகளுடைய நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் சுகபோகமாய் வாழுகிறவர்கள், யாருக்கு என்ன நடந்தாலும் நமக்கு என்ன, நாம் சுகபோகமாய் வாழலாம், இருக்கிற இந்த கொஞ்ச நாளை ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தங்கள் இஷ்டத்திற்கு வாழுவார்கள். எளிமையானவர்களை அடக்கி ஆளுவார்கள். தாழ்மையுள்ளவர்களை மிகவும் தாழ்த்தி கேவலப்படுத்தி பேசுவார்கள். அகங்காரிகளோ அருவருக்க தகுந்த காரியங்களை நமக்கு எதிராக செய்வார்கள். நம்முடைய இருதயம் துடிக்கும், நம்முடைய உள்ளம் துடிக்கும். ஆனால் நம்மால் எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது என்பது அவர்கள் தெரிந்தே இந்த துணிவோடு செய்வார்கள். அது நிமித்தம் நம்முடைய ஆத்மாவானது, நம்முடைய இருதயமானது பாதிப்புக்குள்ளாகி தேவனை நோக்கி பார்க்கிறது. நீங்களும் அப்படித்தானே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அதைதான் வசனம் 1 சொல்கிறார்: பரலோகத்தில் வசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒரு வேலைக்காரன் தன் எஜமானுடைய கரத்தை பார்ப்பது போல, ஒரு வேலைக்காரி தன் எஜமாட்டியினுடைய கரத்தை பார்ப்பது போல நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற தெய்வ ஜனங்களே, எந்த அகங்காரிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, சுகபோகமாய் வாழுகிறவர்கள் உங்களிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் எல்லா செழிப்புகளையும் உங்களிடத்திலிருந்து உரித்து கொண்டு உங்களை சக்கையாய் வைக்கிறார்களோ, ஊதியத்திற்கு வேலைக்கு ஏற்றாற்போல் ஊதியம் இல்லாதபடி மிகவும் குறைவாய் கொடுத்து உங்களை மிகவும் அடிமட்டமாய் தாழ்த்தி எல்லாவற்றிலும் உங்களை வெறுமையாக்கி போடுகிறார்களோ, பயப்படாதே. நம் யாவரையும் படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார், நீதி விசாரிக்கும் தேவன். உனக்கென்று எழும்பி நிச்சயம் நீதி விசாரிப்பார். எந்த அகங்காரிகளும் சுகபோக ஜீவிகளும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், உங்கள் குடும்பத்திற்கு எதிராக இருந்தாலும், ஒரு நாள் தேவன் எழுந்தவர்களுக்கு நியாயம் விசாரிப்பார். அன்று அதோடு அவர்களுடைய வாழ்க்கை இந்த பூமியில் முடிந்தது, நரகத்திற்கு செல்லப்படுவார்கள். நீங்களும் நானுமோ தேவனை துதித்துக் கொண்டு நித்தியமாய் கர்த்தருக்குள் களி கூர்ந்து வாழுவோம். God bless you.